ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரே ஊரைச் சேர்ந்த 2 பெண்களின் திருமணத்தை நிறுத்திய மணமகன்கள் வீட்டார் மீது மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பாலைக்குடி பகுதியைச் சேர்ந்த மீனவர் நரேஷ் தனது மகளை சிறுவயல் கிராமத்தைச் சேர்ந்த பூவிநாதனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து உறவினர்களுக்கு அழைப்பிதழ் கொடுத்துள்ளார். இந்நிலையில் சாதியை காரணம் காட்டி மாப்பிள்ளை வீட்டார் திடீரென திருமணத்தை நிறுத்தியுள்ளனர். இதேபோல அந்த ஊரைச் சேர்ந்த மற்றொரு மணப்பெண்ணையும் சிறுவயலைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவருக்கு பேசி முடித்த நிலையில் திருமணத்தை நிறுத்தச் சொன்னதால் அந்த மணப்பெண்ணின் வீட்டாரும் புகார் அளித்துள்ளனர். நாங்கள் இப்போ எங்கள் ஊரில் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் பக்கத்தில் சிறுவயலுங்கிற ஊரில் ஒரு குடும்பம் எங்கள் பொண்ணுங்களை பொண்ணு கேட்டிருக்காங்க. அவங்களாம் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டுட்டு 2 குடும்பம் பேசியிருக்காங்க. பிறகு பூ வச்சுருக்காங்க. ஊரோட ஒரு 10-20 பேர் பூ வச்சுருக்காங்க. வச்சு நல்லா 5 மாதம் பழகிட்டு இருக்காங்க. பழகிட்டு இருந்த பிறகு பத்திரிகை 2 குடும்பம் பத்திரிகை அடிக்கிறாங்க. 2 வீடுக்கு பத்திரிகை அடிச்சு பத்திரிகை பரப்பியாச்சு. மகால் பிடிச்சாச்சு. இன்னைக்கு கல்யாணம் நடக்க வேண்டியது. இன்னைக்கு கல்யாணம் நடக்கும்போது 4 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் கல்யாணம் நிறுத்துறோம். நாங்கள் எஸ்சி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறனால எங்கள் ஊரில் எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. நாங்கள் கல்யாணத்தை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. நாங்களும் 2-3 தடவை நாங்கள் அந்த ஊரில் போய் பஞ்சாயத்து பேசி பார்த்தோம். அவங்க பேச அங்கே உள்ள பெரியவங்க இதைத்தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை வீடு இஷ்டப்பட்டா நீங்கள் கல்யாணம் வச்சுக்கோங்க. நான் அவங்களை ஊரை ஒதுக்கி வச்சிருக்கோம். நாங்கள் யாரும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பெரியவங்கள ஒரு ரிட்டையர்டு விவோ ஒருத்தர் பிரசிடென்ட் அவங்க எல்லாருமே இதே எங்களை சொல்கிறாங்க. நாங்களும் எவ்வளோ பேசி பார்த்தா முடியல. அதோட நேற்று எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனோம். அதுக்கான ஒழுங்காக சரியான ஒரு நடவடிக்கை இல்லை. அதனால் இன்னைக்கு மறுபடியும் மாவட்ட காவல்துறை அலுவலருடைய குறைதீர்னால இன்னைக்கு நேரடியாக மாவட்ட எஸ்பியை நேரடியாக சந்திக்கிறக்காக இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். எங்கள் பொண்ணுங்க இப்போ இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் இன்னைக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நிறுத்துச்சு. அடுத்து இன்னொரு பொண்ணுக்கு வர 16ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்காங்க. அதையும் அந்த வீட்டுக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ ஃபோன் எடுக்கிறதுல அவங்க நம்பர்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. மாப்பிள்ளையோட நம்பரை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. 2 பொண்ணு எங்கள் பொண்ணு எல்லாம் பேசி ஒரு ஆசைபார்த்தை காட்டிட்டு இன்னைக்கு ஒரு ஜாதி வேற்றுமையால் ஒரு எஸ்சிங்கிற ஒரு தாழ்த்தப்பட்டவங்களுக்காக எங்கள் பொண்ணுல வாழ்க்கை சீரழிஞ்சு நிற்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு அரசும் மாவட்ட காவல்துறையும் ஒரு உரிய நீதியை வாங்கி கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அவங்க 2 மாதம் பழகினாங்க. நாங்கள் யாருன்னு தெரியும், நாங்கள் மீனவர்களும் தெரியும், எஸ்சின்னு எங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அவங்க தெரிஞ்சுதான் எல்லாம் பார்த்து பழகிட்டாங்க. ஆனால் பிறகு அவங்க கிராமத்தில் உள்ள சில பெரியவர்கள் இது மாதிரி எஸ்சி வீட்டில் பொண்ணை கல்யாணம் முடிக்கிறனால அவங்க ஊரை விட்டு ஒதுக்கிறோம்னு சொன்னதுனால தான் அவங்க இதையே நேரடியாக சொன்னாங்க. நாங்கள் உங்கள் பொண்ணை கல்யாணம் முடிச்சா நாங்கள் ஊரை விட்டு உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. நாங்கள் எங்கள் சொந்த மட்டும் சேர முடியாதுன்னு முடிக்கிறக்காக தான் இப்போ இந்த கல்யாணம் பண்ணிருக்காங்க. இந்த கல்யாணத்தினால எவ்வளவு செலவழிச்சிருக்கீங்க? இது வரைக்கும் அவங்க இந்த கிருத்தியாங்கிற பொண்ணு வீட்டில் இது வரைக்கும் ஒரு 7 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க? நகை எடுத்தது, பத்திரிகை எடுத்தது, அவங்க என்ன அவங்க இது பண்ணிட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. துணி எடுத்துட்டாங்க, நகை பண்ணிட்டாங்க, எல்லாம் இன்னைக்கு கல்யாணத்தை அவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க. 14 நாள் இன்னும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி இந்த பிரச்சனைனால அவங்க கொஞ்சம் செலவு பண்ணிட்டு வச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.